என்னத்தான் பையனும். ஹரிசு ஹரிசு, பக்கத்து வீட்டுக்கார பையனை போய் பாரு. காலையிலே நேரமும் 5 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு இருக்கான். நீ ஒன்றும் 7 மணியாகி தூங்கிட்டு கிடக்குற. சே, இதெல்லாம் என் தலையெழுத்து. பக்கத்து வீட்டுக்கார் போய் பையனை பாரு. அந்த பையன் போய் கடைக்கு மொத்தம் என்னன்னாலும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. நானும் பெத்துனுக்கிறேன் பெலாசால. சே, ஏண்டா ஹரிசு, பக்கத்து வீட்டுக்கார பையன் +2ல 472 மார்க் எடுத்திருக்கிறான். நீ இருக்கிறியே. ஏண்டா இங்க தானே இருக்கவன்? ஏன் அமெரிக்காவில் இங்கே இருப்பேன்னு எதிர்பார்த்தியா? இந்த மக்களுக்கு மட்டும் குறைச்சல இல்ல. இதோ வரேன். தாய்க்குழந்தை கொஞ்சம் போன வைக்கிறீர்களா? கவி, பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டானா? ஏண்டா அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? வாய்க்கிலியே அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா அந்த பையன் சொல்றியே. பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டான் தானே? அதே மாதிரி நீ சொல்ல வேண்டியதானே, நீ ஒரு பொண்ணு கூட்டிட்டு போவேன்னு சொல்ல வேண்டியதானே? இப்போ என்ன கேட்ட நீ இப்படி அடிச்சு போட்ட? எல்லாத்துக்கும் சொல்றல பக்கத்து வீட்டுக்கார பையன் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு. ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டா தானே நான் அதே மாதிரி கூட்டிட்டு போவேன் தானே? மரியாதையா ஓடி போயிரு. அப்படி தூக்கி போட்டு மெரிச்சிருவேன் பார்த்துட்டு. ஊருக்கு தான் உபதேசம், வீட்டுக்கு கிடையாது. மத்ததுக்கெல்லாம் சொல்றீங்க, இதுக்கு சொல்ல வேண்டியது தானே? என்னடா ஒண்ணு பேசிட்டு கிட்ட வரட்டுமா? வேணா தாய்க்குழந்தை, நான் கிளம்புறேன்.